ஹாய் கைஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இது வந்து நம்மளோட செகண்ட் விலாகாக போட போகிறோம். அதாவது இப்போ புதுசாக ரீசெண்டாக ஆரம்பிச்சில செகண்ட் தடவை வீடியோ எடுத்து போடுறோம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, பக்கத்தில் வந்து மதகடிப்பட்டில் வந்து இப்போ புதுசாக ஒரு ஹோட்டல் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. பழைய ஹோட்டலை திருப்பி வேறு இடத்துல மாற்றி புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ 2 பிரியாணி வாங்கினா ஒரு பிரியாணி ஃப்ரீன்னு வேறு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த பிரியாணி எப்படி இருக்குது, ஸோ அந்த ஹோட்டல் ரிவ்யூ அப்படியே எப்படிலாம் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து நம்ம ஃப்ரெண்டு வந்து ஒருத்தர் வந்து என்ன பண்ணலாம், நான் வந்து ஒரு வீடியோவில் வரணும்னு சொல்லிட்டு ரொம்ப கேட்டார். ஸோ வந்து அவரை கூப்பிட்டு இன்வைட் பண்ணோம். ஏதோ ஒன்று சொல்லணும்னு வேற சொல்லியிருக்கான். சரி, என்னங்கிறத வந்து கேட்போம். வா. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கும் நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா அங்கே ஹோட்டலில் போய் சாப்பிட்டு பாருங்க. இந்த ஆஃபரு 1450, மறக்காம போய் ட்ரை பண்ணிடுங்க. சரி, ஓகே, வாங்க நம்ம போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் பார்ப்போம். ஆறு பாக்கெட் வாங்கியிருக்கோம். சரி, வாங்க சாப்பிடுவோம். ஸோ கைஸ், எல்லாரும் 5 பேரும் வந்துட்டோம். 5 பேரும் வந்து இப்போ சாப்பிட போகிறோம். ஓகே, எல்லாரும் எதாச்சும் பண்ணுறாங்களா, எதாச்சும் பண்ணண்டா. இப்போ 5 பேரும் எல்லாம் எல்லாம் சாப்பிட்டாச்சு. சாப்பிடல இன்னும், இப்போதான் சாப்பிட போகிறோம். ஓகே, எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. ரொம்ப காட்டு எல்லாம் காட்டுங்க. நண்பா, கடையில் தான் கொடுத்தாங்க. ஓகே, சாப்பிட போகிறோம் இப்போ. சரி, ஓகே, எல்லாம் ஓப்பன் பண்ணி சாப்பிடுங்க. ஆரம்பிக்கலாங்களா? சாப்பிட்டுட்டு ஃபர்ஸ்ட் பைட். பந்தயத்துல ஜெயிச்சா என்னன்னு சொல்லலையாப்பா? பந்தயமே கிடையாது. ஃபர்ஸ்ட் வாயே தக்காளி. இதுதான் என்ன சாப்பிடும் போதே வாந்தியா கொதிக்குது. ஆரி போய் கொடுக்க சொல்லவா? கன்ஃபார்ம் நம்ம கட்டம் கட்டிட்டாங்க. ஜோக் சொன்னா சிரிக்க மாட்டேங்கிறாங்க. இவன் ஜோக்குன்னு எழுதி போட்டாலே சிரிப்பாங்க. சிரிக்க மாட்டேங்கிறானே. ஓகேவா இருக்கு சாப்பாடு? ப்ரோ பீஸ் வைக்கிறேன். என்னமா 10-15 வருஷமா பட்னி பசிமா கிடக்குற மாதிரியே ஃபீல் பண்ணி சொல்ற. போன தடவை ஸ்ரீராம் கூப்பிடுவேன், ஏமாத்தினாங்க. இப்போ பழைய வீடியோ யாரும் பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வந்துருங்க. ஐ பட்டன்ல கொடுக்காம பாருங்க, போய் பார்த்துட்டு வந்துருங்க. இது வந்து சாப்பிட்டு பார்ப்போம். ஏங்க ரொம்ப சூடா இருக்குதுங்க. இப்போ போட்டு எடுத்து வந்தோம், வாங்கிட்டு வந்தோம். வீட்டுக்கார அம்மாட்ட பேசுற மாதிரி சூடா இருக்குங்க. Emotional damage. குருமா வச்சு சாப்பிட்டா சூப்பரா இருக்கு. ஆனா குருமா ரொம்ப கம்மியா இருக்கு. கடையில கேட்டு வாங்கிட்டு அவன் கண்ணுக்கு பண்ண நீ பண்ற. ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறான், நான் எதை கண்டுபிடிச்சிட்டு அன்பா எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, ரொம்ப ஜூசியா. நல்லா இருக்கு. நான் சொன்னா நல்லா இருக்கு. வாயில இல்ல புரியல. என்ன சொல்லு உங்களுக்கு? நீங்க சாப்பிட்டா இருக்குங்க 100% ஆல்மா இருக்கா? ஒரு பிரியாணி பட் 130 ரூபா அதிகமா இருக்கு. சாப்பிட முடியல. அது சாப்பிட முடியும். வச்சுப்போ. Emotional damage. தப்புடா. யாரோட பேரு இன்னும் சொல்லல. முத்து செல்வன் அல்ல, அங்க பாருங்க தல. முத்து செல்வன், ராகுல், இவனும் ராகுல், அவர் வந்து பிரவீன்குமார். ஓகே, இவங்கலாம் வந்து நம்ம கேங். நெக்ஸ்ட் வீடியோலயும் நிறைய பேரை இன்ட்ரடியூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலாம்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணி விடுங்க. ஃபர்ஸ்ட் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் முட்டை இருந்தா அதிர்ச்சியமா இருக்கு. இதை நான் எதிரே பார்க்கல.
இல்ல அது முட்டியா ஏதாச்சும் ஃபீட்பேக் இருக்கா? பிரியாணி எப்படி இருக்கு? பிரியாணியில் என்ன சேர்த்துருந்தா நல்லா இருந்திருக்கும். இன்னும் கொஞ்சம் சால்னா அதிகமா வச்சிருக்கோம். சால்னா தானே நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. உங்களுக்கு சால்னா தான் ஒருத்தன் சொல்லிட்டா போதும், எல்லாம் சால்னா தான் நல்லா இருக்கு, சால்னா தான் வேணும். இப்ப சரி சொல்லு. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க. நான் வந்து சால்னா தான். பிரியாணில வந்து உப்பு கொஞ்சம் கம்மி அதிகமா போட்டாங்க. உப்பு ஒரு சொரணம் வரும் தான். Emotional, damn it! நண்பா உனக்கு ஆனியன் எக்ஸ்ட்ரா வசனம் நல்லா இருந்திருக்கும்பா. ஏன் ஆனியன் மட்டும் சாப்பிட்டு ஆனியன் இருக்கு, உள்ள தயிர் இல்லையா? அதான் தயிர் ஒரு டிஷர்ட் பண்ணுவோம். ஒரு பிரியாணியே கம்மியாக தான் ஆமாண்டா. குவான்டிட்டி அதிகம் எடுத்துக்கலாம் பிரியாணி குவான்டிட்டியா. அதுக்காக போன வீடியோல வந்து பணக்காரனா இருந்தேன், அதனால கொடுத்துருந்தேன். இந்த வீடியோல கொஞ்சம் பட்ஜெட் ப்ராப்ளமா இருக்கு, அதனால தர முடியல. ஸோ சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு மட்டும் சொல்றேன். மறக்காம ஒரு லைக்கை போட்டுருக்கோங்க. நீங்க ஒரு லைக் எனக்கு ஒரு மோட்டிவேஷன். உனக்கு மோட்டிவேஷனா அப்படின்னு சொல்றா. நான் சொல்லணுமா? லெக் பீஸ் வந்து நம்ம நாய்க்கு லெக் பீஸ் வந்திருக்கு எனக்கு. எல்லாருக்கும் லெக் பீஸ் ஆனா எனக்கு அவங்க மட்டும் நெஞ்சு இருக்கும். என்ன தெரியுதா பிஸ்டர் மொத்தம் போது எனக்கு உங்களுக்கு உனக்கு லெக் பீஸ் நான் உங்க லெக் பீஸ் நெஞ்சில் இட்ஸ் நைஸ். முட்டை கொடுத்துரு. முட்டை மேல ஊத்துற என்னப்பா உனக்கு இல்லாத உண்மையா? ஏதோ ஒரு காரணம் உழுப்பிச்சிருக்கேன் எனக்கு போகும்போது பஸ் டிக்கெட் எடுத்துருவான். இந்த வீடியோக்கு ஒரு 1K வியூஸ் வந்துச்சுன்னா நண்பர்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பப்ஸ் நான் வாங்கி தரேன். அந்த வீடியோவும் அப்லோட் பண்றோம். ஓகேவா? எல்லாருக்கும் பப்ஸ் வாங்கி தரேன். நீங்க இப்போ 1K பண்ணு. ஸோ 1K வியூஸ் மறக்காம கொண்டு வந்துருங்க. ஒரு லைக் ஒரு மோட்டிவேஷன் அடிக்கடி சொல்லணும். இல்லை அப்படியா? அவனுக்காக ஒரு லைக் போட்டுட்டு இருப்பாங்க. வந்ததுலேருந்து அதான் சொல்லிட்டு இருக்கான். அவங்க அதை விட்டு அது தெரியாது. சாப்பிட்டா பின்னாடி பல்பு எரியுமேடா. ரொம்ப சூடா இருக்கு. நெஞ்சில இருந்து புகை வருது. கடை சரி கூட்டம்டா கடையில பிரியாணி வாங்க. எப்படி வேணும்? சிக்கன் பிரியாணி இல்ல, மட்டன் பிரியாணி இருக்கு. வேணுமானு கேட்கறான். 200 கேட்கறான். நான் 200 எங்க போகுது? அதனால சென்னை 130 ரூபா கொடுத்து சிக்கன் பிரியாணி மட்டும் வாங்கிட்டு வந்தேன். சாப்பிட்டியாடா? ஃபுட் சேலஞ்சு கூப்பிடக்கூடாதுடா. ஃபுட் போட்டு கூப்பிட்டா சொல்லுவா. ஆனா சென்னையில ஒரு நைட் பிரியாணியை ஃபர்ஸ்ட் நாக் அவுட் பண்ணாங்க. சரி கூட்டம். இப்பதான் போட்டுட்டு இருக்கோம். 5 நிமிஷம்னு சொல்லிட்டு 1/2 மணி நேரம் உட்காந்துருவோம் கடையிலே. அதனால லேட்டு. அடப்பு சோம் பண்ணிடுவாங்களா? பக்கத்துலேயே பழைய அமிர்தாக்கு அப்படியே பக்கத்துலேயே ஓப்பன் பண்ணிடுறாங்க. சைட்ல ஓப்பன் பண்ணிருந்தாங்களே, அது உள்ள சந்துக்குள்ள ஓப்பன். அதுதான் பழசு. பக்கத்துலேயே ஓப்பன் பண்ணிடுறாங்க புதுசா. இது நெஞ்சு எலும்பு. உங்களுக்கு சந்தூர்ல இருந்துச்சு, அப்படியே மெயின் ரோட்லயே இருக்கு. நம்ம அந்த பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து அப்படியே பார்த்தாவே தெரியும். தெரிச்சுடா. இன்னொரு 2 போமா வயிறு கடல் மாதிரிடா. தேவையில்லாதான் தூக்கி போடலாமா? முத்து, அடுத்த ஃபுட்டு போட்டி வரும்ல, உனக்கானவும் போட்டி. ஓகேவா? ஜெயகரம்ல போட்டி எடுத்து வரணும். எங்களுக்கு தெரியும். அதான்டா சொன்னா நாங்க போட்டி வைக்கல. முடிச்சுட்டேன். ஒன்றும் இல்லை, இது எலும்பு தான். அடுத்த சாப்பாடே பார்த்துட்டு அப்படியே தெரியுது. ஏண்டா போன வீடியோ ஃபுல்லா நான் அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். ஃபுல்லா இப்படியே அவன் சாப்பிட்றானா இவன் சாப்பிட்றானா இப்படிதானா பார்த்துட்டு இருந்தேன். அப்பதான் ஒருத்தனும் வந்து கேட்கல. எவ்வளோ? 130 ரூபா.
130 ரூபாய்க்கு குவார்டர் ரூபா அதிகபட்சம். டப்பாலாம் கொடுக்குறானே. இந்த பிளாஸ்டிக்கே கொஞ்சம் தவிர்த்துக்கலாம். பிளாஸ்டிக்கை கொஞ்சம் தவிர்த்துக்கலாம். பிளாஸ்டிக்கை பற்ற வச்சா பிளாஸ்டிக் கவர் வைப்பாங்க. பேப்பர் வச்சு இலைய வச்சு சோறு போட்டாலே போதுமா? அது போதும். சாப்பிட்டவங்களாம் காட்டுங்க. அவன் அதுக்குள்ள மூடி வச்சுட்டான். நண்பா சாப்பிட்டியா என்ன? நாகுல எலும்பி எக்ஸ்பைடா, எலும்பி சேர்த்து முடிங்கிறாரு. ஆமா கொடலுங்க இவனுக்கு. கைஸ் கைஸ் இது வந்து நீ வாங்கி தரல, உன்னால முடியுதுன்னா அவனுக்கு தள்ளி விடுறாரு. 130 ரூபாய்க்கு ஒர்த்து கிடையாதான். கம்மி பண்ணிருக்கலாம். மற்றபடி ஓகே, டேஸ்ட்லாம் ஓகே தான். 2.5 ஸ்டார்ஸ் அவ்வளவுதான். 2.5 ஸ்டார்ஸ். சரி ஓகே, கமான் கைஸ், சீக்கிரம் சாப்பிடுங்க. என் நண்பன் ஃபர்ஸ்ட், நான் தான் செகண்ட், சீக்கிரம் சாப்பிடுங்க. என்னடா சீக்கிரம் இப்படி போய் சுத்துறான். சீக்கிரம், நீதான் லாஸ்ட். என்ன நீ, அவன் பாரு அவன் எவ்வளவு ஸ்பீடா சாப்பிட்டான்ட்டு. சரி ஓகே கைஸ், அவ்வளவுதான், எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. லைக் பட்டன் அழுத்துவோ. உங்க அம்மாவை பிடிக்கும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க அப்பாவை பிடிக்கும்னா லைக் பண்ணுங்க, உங்க அம்மா பிடிக்கல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க. ஓகே ஸோ கைஸ், சாப்பிட்டு முடிச்சாச்சு. முடிச்சது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ வீடியோ இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே கைஸ், தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. ஓகே, பாய் கைஸ்.